எனக்கு ஒன்று ஞாபகம் இருக்கிறது. 2 பேரை கொன்ற மனிதன் இயேசுவிடத்தில் வந்தான். அவன் ஒரு கொள்ளைக்கார கூட்டத்தோடு சேர்ந்து கொள்ளையடிக்கிறவனாக மாறிப்போய் அவர்களோடு கூட இணைந்திருந்தபடினாலே 2 பேரை தன் கையாலே கொன்றேன் என்று அவன் என்னிடத்தில் சொன்னான். ஆனால் அதை குறித்து போலீஸுக்கு விவரம் சொல்லாதபடியினால் அவனை அவர்கள் தேடவும் இல்லை. அவன் பேரில் ஒரு FIR இருந்தும் இல்லை. அவன் வந்தபோது அவனை நான் சீஷத்துவ பயிற்சி பள்ளியிலே சேர்த்து வேதம் கற்றுக் கொடுக்க கர்த்தர் உதவி செய்தார். 12 பேரை வைத்து ஆண்டவருக்கு முறையாக வேதம் கற்றுக் கொடுத்த அவன் எனக்கு இந்த வசனத்தை போதிக்கத்தக்கதான ஞானம் இல்லை, ஆழமாக புரிந்து மற்றவர்களுக்கு சொல்லத்தக்கதான கிருபை இல்லை. நான் உங்களோட கூட இருக்கிறேன் என்றபடினால என்னுடைய மனைவி அவனை ஒரு நல்ல சமையற்காரனாக மாற்றி விடுகிறேன் என்று சொல்லி சமையல்காரனாகத்தான் மாற்றினாள். அவளுக்கும் ஒரு பெண்ண மகனை பார்த்து ஒரு சாதாரண பெண்ணை பார்த்துதான் திருமணம் செய்தோம். இன்றைக்கு இந்த நற்செய்தி அவனை தொட்டதினால் அவனுடைய குடும்பத்தின் தலைப்பிள்ளை இன்றைக்கு அரசாங்கத்தினுடைய உதவி பெற்று டாக்டராக மாறி இருக்கிறான். ஜெர்மனியில வேலை செய்து கொண்டிருக்கிறான். இந்த நற்செய்திக்கு அவ்வளவு பலன் உண்டு. எந்த உலகத்தாயும் எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியை உடையவர்கள் நாம், மெய்யான ஒளியை கண்டவர்கள் நாம், மெய்யான ஒளியை மற்றவர்களுக்கு கொடுக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று அந்த அறிவோடு கூட தான் நாம் இந்த அவருடைய சபையிலே காணப்படுகிறோம்.